பெற்றது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக 69வது படத்தினை இயக்குனர் வினோத் இயக்கவுள்ளார் என்ற தகவல் வெளியானது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தின் கதை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டதாகவும் படத்தில் விஜய் ஒரு போராட்டக் குழுவின் தலைவராக நடிக்கவுள்ளார் எனவும் கூறப்பட்டது. இப்படியான பேச்சுகள் அடிபட்டு கொண்டு இருக்கும் போது நடிகை ரம்பா மற்றும் அவரது குடும்பத்தினர் விஜயுடன் சந்திப்பு நடத்தியுள்ளனர். இது தொடர்பான புகைப்படங்களை ரம்பா தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் ரம்பாவின் மகன் ஷிவினை விஜய் தூக்கி தனது இடுப்பில் வைத்துக் கொண்டு இருக்கின்றார். மேலும் அவரது 2 பெண் குழந்தைகளுடனும் ரம்பாவின் கணவருடனும் உரையாடுகின்றார். இந்நிலையில் இந்த புகைப்படங்களை வைத்து தமிழ் சினிமா வட்டாரத்தில் பேச்சு ஒன்று பரவலாக உலா வருகின்றது. அதில் நடிகை ரம்பாதான் விஜயின் 69வது படத்தில் அவருக்கான ஜோடி என கூறப்படுகின்றது. மேலும் அந்த படம் முழுக்க அரசியல் படம் என்பதால் அதில் டான்ஸ் மற்றும் அதிகப்படியான ரொமான்ஸ் காட்சிகளுக்கு இடம் இருக்காது என கூறப்படுகின்றது. மேலும் படத்தில் விஜய் 50 வயதை எட்டியவருக்கான கதாபாத்திரத்திலேயே நடிக்கின்றார் எனவும் கூறப்படுகின்றது. இதனால் அந்த கதாபாத்திரத்திற்கு ஜோடியாக அவருடன் ஏற்கனவே நடித்த கதாநாயகிகளில் ரம்பாவை விஜய் டிக் செய்துள்ளார் என கூறப்படுகின்றது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தி கோட்